இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில சென்னை வானகரத்துல அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது. எடப்பாடியார் தலைமையில 16 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது பார்க்கலாம். முதல் தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைக்கேற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கழகம் பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு 2/5/2025 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு இப்பொதுக்குழு முழு மனதுடன் ஒப்புதல் அளிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மூன்றாவது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய மாண்புமிகு அம்மா புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேலம், கோவை, மதுரை ஆகிய மாநகரங்களில் பஸ் போர்ட் அமைக்க வலியுறுத்தல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நான்காவது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழை, கனமழை, வெள்ளம், புயல் காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளவும் பாதுகாப்பதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்ற ஸ்டாலின் திமுக அரசுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஐந்தாவது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடமாகும். மக்களாட்சி தத்துவத்திற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமையே ஆகும். அத்தகைய வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதாலேயே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை கழகம் வரவேற்கிறது. முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லு முள்ளுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆறாவது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விவசாயிகள் விளைவித்த நெல்லை உரிய காலத்தில் கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்கவும் நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்துவதற்கு மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதலை முறையாக முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று தம்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலினுக்கு கண்டனம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏழாவது தீர்மானத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம், குறையும் முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், தமிழக இளைஞர்களுக்கு எட்டாக்கனியான வேலை வாய்ப்புகள், தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எட்டாவதான தீர்மானத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள், இளம் பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலை இருந்து வருவது வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாகும். காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற போக்கிற்கு கண்டனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 9வது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, படு பாதாளத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை, கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளிகளாக்கும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 10வது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரிந்து கிடக்கிறது. தொடரும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கம், கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை, கடத்தல், வழிப்பறி, காவல்துறையினர் முதல் அரசு வழக்கறிஞர்கள் வரை பெண்கள், குழந்தைகள், மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 11வது தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா,
2021 525 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அளித்தது. அவற்றில் மிக குறைவான வாக்குறுதிகளை மட்டுமே அரைகுறையாக நிறைவேற்றிவிட்டு நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக்குதல், டீசல், பெட்ரோல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் சிலிண்டர் மானியமாக 100 ரூபாய் வழங்குதல் போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டு எதையுமே நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆசை காட்டி அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகிற திமுக போலி மாடல் அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் கண்டனம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 12வது தீர்மானத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்வதில் வல்லவர்கள் திமுகவினர் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 13வது வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நீதியை காவு கேட்கும் திமுக அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழ்நாடே வெட்கி தலை குனிகிறது. ஜாதிகளற்ற சமத்துவத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்பதே பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது கொள்கைகளாகும். இவற்றிற்கு மாற்றாக பட்டியலினத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம் அப்படின்னு தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. 14வது தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிய தென்னக நதிகளின் இணைப்பு மற்றும் கோதாவரி காவேரி இணைப்பையும் திட்டத்தையும் தொடர்வதற்கு அக்கறை இல்லாமலும், நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை செயல்படுத்த தவறியும், மேகதாது அணை, ஆனைமலையாறு, பாண்டியாறு, புன்னம்புழா கட்டுவதாக சொல்லும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியும், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தவறியும், முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த தவறியும், உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலத்தை 1621 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து கழக அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு தான் கொண்டு வந்ததாக திறப்பு விழா நடத்தியிருக்கும் விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 15வது தீர்மானத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. மேலும் ஆட்சியாளர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும். அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை, எதிர்பார்ப்பை இப்பொதுக்குழு பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 16வது தீர்மானத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் வழியிலே செயல்பட்டு அசைக்கவே முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என சூளுரை ஏற்போம் அப்படின்னு தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கு நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுல இந்த 16 முக்கிய தீர்மானங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேரலையுடன்.